ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் டிஎன்பிசியில் நடத்தப்பட்ட 2015 கொஸ்டின் பேப்பர்லேருந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம மேக்ஸ் தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 33 கொஸ்டின் தான். ஸோ மேக்ஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி படிச்சிடலாம். ஒரு மணிக்கு 108 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு மின்தொடர் பாதை ஓரமுள்ள ஒரு மரத்தை 10 வினாடிகளில் கடந்து செல்லுமாயின் வண்டியின் நீளம் மீட்டரில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீளம்னா என்ன, டிஸ்டன்ஸ், சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸுக்கு என்ன டைம்னா, ஸோ என்ன ஃபார்முனா ஸ்பீடு இன்ட்டு டைம் தான், சரிங்களா? இந்த இடத்துல ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 108 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ செகண்ட்ஸில் கொடுத்துருவாங்க. இந்த செகண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் அந்த ஹவருக்கு மாற்றிட்டு வரணும், சரிங்களா? இங்கே வினாடியில் கொடுத்துக்கிறத நீங்கள் மீட்டர் பர் செகண்ட்ஸாக மாற்றிட்டு வரும்போது ஸோ என்ன பண்ணால் அது கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது இதை என்ன பண்ணால் ஸோ 5/18 என்ன பண்ணால் அவங்க கொடுத்துக்கிற இந்த 10 வினாடியை மல்டிபிள் பண்ணணும், சரிங்களா? இதை சால்வ் பண்ணால் தான் அது கிலோமீட்டருக்கு ஈக்குவலாக வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ ஆன்சர் கிடைக்கும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை சால்வ் பண்ண முன்னே இருக்கும். இது ஸோ ரெண்டு முறைனா ஸோ 2 டேபிள் காமனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது 5 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஸோ 25/9 கிடைக்கும், சரிங்களா? அப்போது நம்ம D = ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 108 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகுது. 108 மல்டிப்ளை ஆஃப் இங்கே என்ன இருக்குது, டைம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 25/9, சரிங்களா? இப்போது இது நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணால் இது ஒரு முறை, இது பார்த்தீங்கன்னா ஸோ 12 முறை வரும், சரிங்களா? 12 × 9 பார்த்தீங்கன்னா 108, சரிங்களா? ஏன்னா 12 11 99 ப்ளஸ் அகைன் ஒன்ஸ் பண்ணும்போது ஸோ 108 வரும். அப்போ ரெமினிங் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஸோ 25 × 12 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம ஃபர்தராக இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 300 கிடைக்கும், சரிங்களா? அப்போது அந்த வண்டியினுடைய நீளம், டிஸ்டன்ஸு, சரிங்களா, எவ்வளோவா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 300 மீட்டராக தான் இருக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அதுக்கடுத்து கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ 34 கொஷின்ஸ். இது ஒரு ரீசனிங் கொஷின்ஸ், சரிங்களா? என்ன இருக்குது பாருங்கள். A, B, C, D, E மற்றும் F ஆகிய 6 நபர்கள் வரிசையாக அமர்ந்துள்ளன்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே வரிசையாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா 6 பேர் வரிசையாக இருக்காங்க. B ஆனது பார்த்தோன்னா Fக்கும் Dக்கும் இடையிலும், B பார்த்தோன்னா Fக்கும் Dக்கும் இடையில இருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 6 பேர் இருக்கும்போது D பார்த்தீங்கன்னா ஸோ Fக்கும் அந்த Dக்கும் இடையில் யார் இருக்காங்கன்னா ஸோ B இருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல Bன்னு இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி. அதாவது F மற்றும் Dக்கு இடையிலும் யார் இருக்காங்கன்னா B இருக்காங்க. அதான் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் இந்த இடத்துல Dக்கும் Fக்கும் சென்டரில் யார் இருக்காங்கன்னா ஸோ B இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டேன், சரிங்களா? அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் கண்டினியூ பண்ணுறாங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், E என்பவர் பார்த்தீங்கன்னா Aக்கும் Cக்கும் இடையில இருக்காங்க, சரிங்களா? அப்போ Aக்கும் Cக்கும் இடையில யார் இருக்காங்க, Aக்கும் Cக்கும் இடையில், சரிங்களா? ஸோ கொஞ்சம் தூரமாக எழுதிக்கலாம், அப்போ தான் நமக்கு புரியும். அதாவது Aக்கும் Cக்கும் இடையில் யார் இருக்காங்க, ஸோ E என்றவர் இருக்காங்க, சரிங்களா? அப்போ 6 பேர் வரிசையில் அமர்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அமர்ந்துள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. A என்பவர் Fக்கோ அல்லது Dக்கோ அடுத்து உட்காரவில்லை. A என்பவர் பார்த்தீங்கன்னா Fக்கும் இல்லைன்னா Dக்கு அருகில் உட்காரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே இல்லை. இங்கே பாருங்கள், ஏன்றது இங்கே இருக்காங்க, FDன்றது இங்கே இருக்குது. இதுக்கு அடுத்துல அவர் இருந்தால் தான் ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம அந்த மாதிரி நம்ம எடுக்கலை. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இங்கே F இங்கே D போட்டேன், ஸோ மாறிடும். அதுக்காக தான் நம்ம கொடுக்கும்போதே அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வரும்போது ஆப்போசிட்டாக வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா? சரி, அப்போ அமரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நான் என்ன கொடுத்துட்டேன், இது கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா C ஆனவர் Dக்கு அடுத்ததாக இல்லை. C ஆனவர் பார்த்தீங்கன்னா Dக்கு அடுத்ததாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. இங்கே C இருக்காங்க, இங்கே D இருக்காங்க. ஸோ எங்கேயோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது F என்பவர் எந்த 2 நபர்களுக்கு இடையில் உள்ளார். Fன்றது இங்கே தான், சரிங்களா? எந்த 2 நபர்களுக்கு இடையே உள்ளார்னா Bக்கும் Cக்கும்
இடையில் தான் இருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பி மற்றும் சிக்கும் இல்லை சி மற்றும் பிக்கு தான் இடையில் வந்து எஃப் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது. இங்கே பாருங்கள் 35 கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் எந்த வார்த்தையை ஃபண்டமெண்டல் என்ற வார்த்தையின் எழுத்துக்களில் இருந்து அமைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே பார்த்தா டீம்னு இருக்குல்ல, ஸோ டீம்ன்ற டேர்ம்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். TEAM டீம் இதில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து அங்கே இருக்குது. மெடல் பார்த்தீங்கன்னா ஸோ MEDAL மெடலும் இருக்குது. மீல் பார்த்தீங்கன்னா ஸோ MEAL மீலும் இங்கே இருக்குது. ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் FU ஒரு எல்ல மட்டும் தான் இருக்குது. ஆனால் இங்கே இன்னொரு எல்லை வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஃபுல் அந்த டேர்ம்ஸ் மட்டும் அங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த மட்டும் தான் தப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் டி தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன இருக்குது. 36 கொஷின்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா இது பகடையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஒரு பகடையின் இரு நிலைகள் கீழே படமாக தரப்பட்டுள்ளன. எண் 1 மேலே இருக்கும்போது கீழே உள்ள எண் என்னென்னு கேட்குறாங்க. அதை 1க்கு ஆப்போசிட்டில் எது சைடில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்களே. சரிங்களா? இப்போ நம்ம ஜென்ரலாகவே டைஸ்ன்னு வரும்போது இங்கே என்ன இருக்குது, 2 புள்ளி இருக்கா. ஸோ அப்போ நான் 2 புள்ளி நம்ம வர மாதிரி எடுத்துக்கணும். ஸோ 2 புள்ளி வரும்போது நான் இந்த வைஸ் எடுக்கிறேன். சரிங்களா? கிளாக் வைஸ்ன்னு எடுக்கிறேன். அப்போது மேலே 2 இருக்கா, அந்த 2 யூஸ் பண்ணிக்கிறேன். இது 1 இங்கே இருக்கும். மொத்தம் 5 புள்ளினா 5 யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 2 1 5. அதே மாதிரி இங்கே 2 புள்ளி இருக்கா. ஸோ எங்கே 2 புள்ளி இருக்கோ அங்கிருந்து தான் கண்டினியூ பண்ணணும். ஒருவேளை இங்கே 2 புள்ளி இருந்தால் நீங்கள் இங்கிருந்து தான் கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே 2 புள்ளி இருக்கிறதால நான் இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு 2 புள்ளி, அதுக்கடுத்து இங்கே இருக்குது 6 புள்ளி இருக்குது, அப்புறம் இங்கே 3 புள்ளி இருக்குது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 1க்கு எதிர் சைடில் வந்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. 1 இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது 6. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, மதிப்பு காண்க. √41 -√21 +√19 -√9 இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஸோ √9க்கு வந்து ஆன்சர் 3ன்னு வரும். இந்த 3யை வந்து இதோட மல்டிபிள் பண்ணால் நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம். ஸோ சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு 16 வரும். இந்த 16க்கு நீங்கள் ஆன்சரை சால்வ் பண்ணால் ஸோ 4 வரும். அந்த 4ஓட இதை ஆட் பண்ணால் 25 வரும். 25க்கு நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணால் 5 வரும். அடுத்து 41 - 5 நீங்கள் அதை சப்ராக்ஷன் பண்ணால் 36 வரும். 36க்கு ரூட் எடுத்தால் ஸோ 6 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். அதுக்கடுத்து பாருங்கள் என்ன இருக்குது. 38வது கொஷின்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மரத்திலான ஒரு திண்ம கூம்பின் அடிச்சுற்றளவு 44 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதன் உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் திண்ம கூம்பின் கன அளவு என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா? திண்ம கூம்பினுடைய கன அளவு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கூம்பு இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னா இதனுடைய அடிப்பாகத்தினுடைய சுற்றளவு, இதனுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே தெரியும். என்ன சொல்லுவாங்க, 25R சொல்லுவாங்க. சரிங்களா? என்னது 25R இதுதான். சரிங்களா? அப்போது அதனுடைய வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 44 கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. சரிங்களா? 44 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதில் வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஸோ சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்கள். ஸோ இது சால்வ் பண்ணால் இது வந்து 22 டைம்ஸ் இருக்கும். அடுத்து நம்ம ஆர் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 5ஓட வேல்யூஸ் 22/7 வரும். இங்கே என்ன இருக்குது, ஸோ இப்படி இருக்குது 6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ டைட்டாம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த 22 இங்கே இருக்குல்ல, இந்த 22 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே இருக்கிற ஆர் வந்து இந்த பக்கம் போச்சு என்ன ஆகும், ஸோ மல்டிப்ளை ஆகிடும். ஸோ R = 7 வந்துடுச்சு. அப்போ ஆரம் வந்து 7ன்னு கிடச்சிச்சு. அப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கூம்பினுடைய கன அளவு கண்டுபிடி. கூம்பினுடைய கன அளவு ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து 1/3πr²h தான் கன அளவுக்கான ஃபார்முலாஸ். அப்போ எல்லா வேலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/3. 5ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 22/7. ஆரம் வந்து 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 49 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 7² 49. ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல 12 கொடுத்துருக்காங்க. 12 யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சால்வ் பண்ணால் இது 1, இது 4 முறை வரும். இது 1, இது 7 முறை வரும். சரிங்களா? அடுத்து நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணால் 22 × 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 154 வரும். அடுத்து இந்த 4 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அடுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஸோ 4 16 6 மீதி 1 4 5 20 21 1 மீதி 2 4 1 4 மீதி மேலே 2க்கு ஸோ 6. அப்போ 616
சென்டிமீட்டர் கியூப் தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். நீங்கள் அந்த கியூபினுடைய அடிச்சுற்றளவு ஃபார்முலாஸ் கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா மட்டும் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. ஸோ 39 கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். இப்போ என்னென்ன இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிப்பார்கள் அப்படி சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல கேர்ள்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 பேர் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிப்பார். 10 குழந்தைகள் அதே வேலையை 14 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் சேர்ந்த அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபரெண்ட்டாக இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே ஸோ எஃபிஷியன்சி சரிங்களா, அதனுடைய திறன் நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், 10 கேர்ள்ஸ் செஞ்சால் அந்த ஒர்க்கை 7 நாளில் முடிக்கிறாங்க. அதே இந்த இடத்துல 10 சில்ட்ரன்ஸ் அந்த ஒர்க்கை 14 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன மீனிங்னா, ஸோ கேர்ள்ஸுக்கு பார்த்தோன்னா ஸோ 2 அந்த ரேஷியோ எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல சில்ட்ரன்ஸுக்கு வந்து 1 தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே 2 எஃபிஷியன்சி இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஏன்னா 2 மடங்கு அந்த கேர்ள்ஸ் வந்து ஒர்க்கை வந்து அதிகமாக செய்கிறாங்க அப்படி மீனிங். அப்படி இருக்கும்போது 5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களையும் முடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேஷியோ அப்ளை பண்ணும்போது சரிங்களா, அந்த எஃபிஷியன்சி மட்டும் பார்த்திங்கன்னா ஸோ 5 பெண்கள்னாலும் ஸோ 10 குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஸோ சேமாக தான் இருக்குமே அந்த ஒர்க்கு. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல 10 பெண்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து ரேஷியோ மாறும். அதனால இந்த பார்த்தீங்கன்னா ஸோ போத் ஆர் ஈக்குவலாக தான் வருமே. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 டேஸில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நான் திரும்ப சொல்லித்தரேன் எதுக்காக சார் நீங்கள் இதை வந்து ஆப்ஷன் வைஸ் நம்ம அதாவது சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் பண்ணி கொடுக்கல அப்படின்னா, டைரெக்டாக பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியுது இதனுடைய எஃபிஷியன்சி கேர்ள்ஸ் வந்து 2% செஞ்சால் அந்த சில்ட்ரன்ஸ் வந்து 1% செய்வாங்க. கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸுக்கு வந்து திறன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எவ்வளோ திறன் அதிகமாக இருக்குன்னா ஸோ 2 அப்படி அதிகமாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல வரும்போது ஸோ இந்த இடத்துல பெண்கள் 5 தான் இருக்காங்க, பட் குழந்தைகள் வந்து 10 தான் இருக்காங்க. சரிங்களா? அப்போது இங்கே 10 பெண்கள் இருந்தால் தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் ஆன்சர் மாறும். 5 பெண்கள் இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? 5 பெண்கள் பார்த்தோன்னா ஸோ அது வந்து 2 எஃபிஷியன்சி நம்ம பார்க்கும்போது அது வந்து எதுக்கு ஈக்குவல், ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ போத் பேர் 2 பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணும்போது அந்த ஒர்க்கை 7 நாட்கள் தான் முடிப்பாங்க. அப்போ அதுக்கான ஆன்சர் சி தான் சரியான விடை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 39 வரை பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.